வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதற்கு சட்டங்களை இன்னும் கடுமையாக செயல்படுத்தும் பொழுது இந்த தவறுகள் தடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சட்டங்கள் பார்க்கும் பொழுது நம்ம இதுல அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனையோ அல்லது என்கவுண்டரோ பண்ணுவதனால இந்த தவறுகளை தடுக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இதுல அந்த நபர்களுக்கு பாத்தீங்கன்னா 15 நிமிடம் வலி மட்டுமே அந்த நபருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அந்த வலியை அவன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தண்டனை அளிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு 2 கைகளிலும் 2 கால்களிலும் அதே போல ஆண் உறுப்பியும் துண்டிக்கப்படுவதனால வாழ்நாள் முழுவதும் பெரும் துன்பத்தை அடையக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். இது போல ஒரு தண்டனையை அமல்படுத்தும் பொழுது யாரும் இது போல தவறுகள் கண்டிப்பா செய்ய முடியாத ஒரு நிலை என்பது ஏற்படும். நம்ம நாட்டுல 2.5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இத சரிப்படுத்த சட்டத்தை இன்னும் கடுமையாக நடைமுறைப்படுத்தும் பொழுது மிகவும் நல்லது. அரசு பள்ளிகளில பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை என்பது போதிக்கப்படுவதனால அந்த குழந்தைகளுக்கு ஒரு தற்காப்பு என்பது ஏற்படுத்தப்படுகிறது. தனியார் பள்ளிகளில மட்டும் அந்த தற்காப்பு கலை என்பது போதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பள்ளிகளிலும் தற்காப்பு கலை என்பது போதிக்கப்படும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் நல்லது, அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் நல்லது. அதே போல அரசு பள்ளியா இருந்தாலும் சரி இல்ல தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு அந்த குட் டச் பேட் டச் சொல்லி தருவது மிகவும் முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம நாட்டுல இது போல சட்டத்தை அமுல்படுத்தும் பொழுது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.